அந்த இடத்துக்கு தான் வரும். அந்த கப்பல் வந்து 1788 1788 அந்த கப்பல் இங்கேருந்து கிளம்பி வந்துச்சு. ஃபஸ்ட்டு ட்ரிப்பு வந்து இந்தியாவுக்கு போச்சு. தண்ணியெலாம் இது இல்லை, ஆக்சுவலாக போகிறதுக்கு எதுவும் இது இல்லை, பூட்டு போட்டு வச்சுருக்காங்க. அந்த கப்பலோட வெயிட் வந்து 330 டன்ஸ். இதுதான் அந்த கேமரா, அதை வச்சு ஒரு ஃபோட்டோ செல்ஃபி எடுத்து பார்ப்பேன் எப்படி வருதுன்னு. அந்த இறந்து போன அந்த 3 பேர் அவங்க யாருன்னே தெரியாமல் போயிடுச்சு இல்லை, அவங்கள பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை. இது வந்து டொபாக்கோ டாக்ஸில் இருக்குது. ஸோ இது இன்னொரு வியூ ஆக்சுவலாக. வெதர் நல்லா இருக்கனால எல்லோரும் ஓடிட்டு இருக்காங்க. இது கூட கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக தான் இருக்குது ஆக்சுவலாக. டொபாக்கோ டாக்ஸ் அந்த ஷிப்புக்கு அந்த இடத்துக்கு தான் வரும். இப்போ தான் சம்மர் முடிச்சுட்டு ஆட்டம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இலையெல்லாம் கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. இப்போல்லாம் பார்த்தா எல்லா மரத்துலேயும் நிறைய இலை இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் போக போக எல்லா மரத்துலேயும் இலை எல்லாமே கொட்டிடும். இந்த மாதிரி ஏதோ ஒரு சந்து இருந்து இந்த சந்துக்குள்ளே போனால் கண்டிப்பாக அது தேம்ஸ் ரிவருக்கு தான் போகும். எல்லா வாட்டியும் நான் பண்ணுற தப்பு தான். தெரியுதான்னு தெரியலையே, 3 ஸ்வான் பறக்குது. வெதர் நல்லா இருக்கனால எல்லோரும் ஓடிட்டுருக்காங்க. நம்ம சீரீஸில் அடுத்த வீடியோ எடுக்கிறதுக்கான இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டேன் நான். 1788 ஒரு கப்பல் வந்து இங்கேருந்து கிளம்பி அது இந்தியாவுக்கு வந்துச்சு. அந்த கப்பல் வந்து 1788 1788 அந்த கப்பல் இங்கேருந்து கிளம்பி வந்துச்சு. இந்தியாவில் பெங்காலுக்கு வந்துச்சு. அதோட ஒரே இது வந்து ட்ரேடு பண்ணுறதுக்கு. ஸோ இங்கேருந்து அவங்க அதை அனுப்பி அங்கேருந்து இவங்க ரைஸ் எடுத்துகிட்டு, ரைஸு, டொபாக்கோ, அப்புறம் ஸ்பைசஸ் இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த கப்பல் வந்துட்டு மறுபடியும் கிளம்பி இங்கே இங்கிலாந்து வந்துச்சு. ஸோ அவங்க எடுத்த ரூட் வந்து ஆஃப்ரிக்கா வழியாக அவங்க போனாங்க. அந்த கப்பல் வந்துட்டு 2 ட்ரிப்பு தான் போயிருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு ட்ரிப்பு வந்து இந்தியாவுக்கு போச்சு. செகண்ட் ட்ரிப் வந்து அவங்க இன்னொரு இடத்துக்கு பார்போஸ்க்கு கிளம்பும்போது ஆன் த வேல, ரொம்ப தூரம்லாம் இல்லை, இங்கிலாண்டை விட்டு கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த கப்பல் ஒரு விபத்தில் மூழ்கிருச்சு. ஸோ அது மூழ்கினதில் 3 பேர் இறந்துட்டாங்க. அந்த 3 பேர் யாருன்னு இன்றைக்கி வரைக்கும் தெரியல, ஏன்னா ரெக்கார்டில் எதுவுமே இல்லை அது. ஸோ அந்த கப்பல் மூழ்கின கப்பலோட ஒரு ரெப்ளிகா தான் இங்கே வச்சுருக்காங்க. அந்த ரெப்ளிகாவோட கப்பலை பார்க்கறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். இதுதான் அந்த கப்பலோட ரெப்ளிகா. ஸோ அந்த கப்பலோட பேர் வந்து 3 சிஸ்டர்ஸ். இவங்க அதோட ஒரு ரெப்ளிகா வாங்கி இந்த டொபாக்கோ டாக் ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு இவங்க இங்கே வச்சுருக்காங்க இதை. ஸோ கீழே தண்ணியெலாம் இது இல்லை, ஆக்சுவலாக போகிறதுக்கு எதுவும் இது இல்லை, பூட்டு போட்டு வச்சுருக்காங்க இதை. ஸோ உள்ளே போக முடியாது. பட் இங்கே ஒரு ரெப்ளிகா ஒன்று க்ரியேட் பண்ணி, முன்னாடி அதுக்கு ஆக்சஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஆனால் இப்போ அதோட ஆக்சஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இங்கே இந்த கப்பலோட ஃப்ரெண்டில் வந்துட்டு ஒரு லேடி மாதிரி ஒரு டிசைன் இதில் வச்சுருக்காங்க. இந்த கப்பல் இது அடிக்கடி இந்த வழியாக நடந்து வரும்போது இங்கே நான் வருவேன். ஸோ இந்த ரெப்ளிகானால இந்த ஆக்சுவல் கப்பலோட வெயிட் வந்து 330 டன்ஸு, 330 டன் வெயிட் இந்த கப்பல். அங்கே இன்னொரு கப்பலோட ரெப்ளிகாவும் இருக்குது, சீ லாக்குன்னு. நம்ம ஆக்சுவலாக இந்த கப்பல் தான் பார்க்க வந்தோம். பின்னாடி அதோட பேர் போட்டிருக்கு, 3 சிஸ்டர்ஸ். ஆக்சுவலாக 3ல் வந்து ஹச் மட்டும்தான் இருக்குது, TREE இல்லை. சிஸ்டர்ஸில் STE மட்டும்தான் இருக்குது, ISERS இல்லை. ஸோ கொஞ்சம் லெட்டர்ஸ் மிஸ் ஆகுது. இந்த ரெப்ளிகாலே பாய் தான் இருக்குது. எனக்கும் இந்த கப்பலுக்கும் என்ன ஒரு இதுன்னே தெரியல. ஆக்சுவலாக கப்பல்னாலே வந்துட்டு கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருது. பக்கத்தில் இருக்கிற இடம் இந்த இடத்துல வாத்துகள், பறவைகள் இதெல்லாம் இந்த இடத்துல வரும். இங்கேருந்து பார்த்தா அங்கே தூரமாக உங்களுக்கு அது தெரியுதான்னு தெரில. ஸோ அதுதான் வந்து
ஷார்ட், அதை பற்றி இன்னொரு நாள் நான் வந்து அதை டீட்டெயிலாக பற்றி பேசுகிறேன் அது என்னதுன்னு. ஸோ இதுதான் அந்த கப்பல். உள்ளே போகிறதுக்கு இது இல்லை, ஆனால் லைக் மேசிவாக தான் இருக்குது ஆக்சுவலாக. 330 டன்னு. இவங்க 1788 இந்த இந்த ரெப்ளிகாவோட ஆக்சுவல் கப்பல் இவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அதுதான் வந்தது. ஸோ அந்த கப்பலை இவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு இது கூட இல்லை ஆக்சுவலாக, டாக்குமெண்டேஷன் எதுவுமே ப்ராப்பராக இல்லை இந்த இதுக்கு. ஸோ அதனால் இது போனது எப்படி, யார் இது வந்துட்டு அப்ரூவ் பண்ணாங்க, எப்படி போச்சு. ஸோ இங்கேருந்து அது அங்கே வந்ததுக்கு 1789 கிட்ட, அது கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ட்ராவல் பண்ணி வந்துருக்குதுங்க இந்தியாவுக்கு வந்து திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்புறம் இட் கேம் பேக். இதில் மெயினாக பார்க்க வேண்டியது வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க இவங்க. அப்புறம் இங்கேருந்து அது இங்கிலாந்துலேருந்து பாபோஸ்க்கு கிளம்பி போகும்போது கடல் வெதர் ப்ராப்ளம் வந்ததில் அது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சிடெண்ட் ஆனதில் 3 பேர் இறந்துட்டாங்க. அதில் அந்த 3 பேரோட டீட்டெயில்ஸ் இன்னுமே வந்துட்டு தெரில, யார் இறந்தாங்க, ஸோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யார், அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த டைம் 1789 தான் ஆக்சுவலாக அவங்க வந்து இந்த டாக்குமெண்டேஷன் எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக இது பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ விச் லீட்ஸ் டு த சேம் திங். நான் வந்து சொல்கிறது இதுதான், அந்த 3 பேரோட லைஃப் என்ன ஆச்சுங்கிறதே வந்துட்டு நமக்கு அது தெரியலைல்ல. இது நல்ல ஒரு ஆங்கிள் ஆக்சுவலாக ஃபோட்டோ எடுக்கலாம். இது வரைக்கும் ஒரு ப்ராப்பராக ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்ததில்லை. ஸோ அதனால் இந்த ஷிப்பு பக்கத்தில் வந்துட்டு ஒரு செல்ஃபி ஃபோட்டோ ஒன்று எடுத்து பார்த்து அந்த செல்ஃபி ஃபோட்டோ எப்படி வருதுன்னு பார்க்கலான்ட்டு தான் ட்ரை பண்ணலான்ட்டு வந்தேன். மெயினாக 3 டாபிக் என்னென்னா, அந்த டைம் பீரியடில் எப்படி தான் இவங்க இங்கேருந்து கப்பலில் இவங்க கிளம்பி போனாங்க, அந்த ஜேர்னி கிட்டத்தட்ட 1 வருஷம் கப்பலில் இவங்க எப்படி இருந்து போனாங்க. இப்போ இங்கேருந்து ஒரு ஃப்ளைட் எடுத்தால் கிட்டத்தட்ட ஒரு 14 ஹவர்ஸ் கிளம்புறதுக்கு. ஸோ அதை பார்த்துருத்துலாம் ஆக்சுவலாக இங்கே. ஸோ இதுதான் சி லாக்கு. இது கூட கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக தான் இருக்குது ஆக்சுவலாக. இவ்வளோ வரைக்கும் தான் உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இதுவும் ரெப்ளிகான்னு தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இந்த ஆங்கர் நான் என்னோடய 2வது வீடியோ ஆக்சுவலாக வந்துட்டு அந்த கிறிஸ்டோஃபர் கொலம்பஸோட இதில் நான் அந்த வீடியோ எடுத்திருப்பேன். நான் அதை கம்பேர் பண்ணுறதுக்கு இது விற்கிது இன்னொரு ரெப்ளிகா. ஆக்சுவலாக 3 சிஸ்டர்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது இதை கம்பேர் பண்ணும்போது. ஏதாவது ஒரு இடத்துல இந்த கேமரா வச்சுட்டு என்னோட இந்த ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். சண்டேனால எல்லோரும் அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த கேமரா, அதை வச்சு ஒரு ஃபோட்டோ செல்ஃபி எடுத்து பார்ப்பேன் எப்படி வருதுன்னு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம மூஞ்சி எப்படி வருதுன்னு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. கேமராக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சர்ச்சே பண்ண முடிய மாட்டேங்குது எப்படி வருதுங்கிறது. ஓகே தெரியுது. ஒருவேளை ஃபிலிமை மாற்றி போட்டோன்னு லைட்டாக பயந்துட்டேன் ஆக்சுவலாக. என்னடா ஃபிலிம் தப்பாக வருது பார்த்தா ஆக்சுவலாக கரெக்டாக தான் வருது. ஓகே, இதை நான் இப்போதைக்கு இதை கீழே வைக்கிறேன்.
ஆக்சுவலாக ஒரு செகண்டில் நம்மளே பயங்காட்டி விட்டுருச்சு. என்னடா இது ஃபிலிம் இப்போ ரிவர்ஸில் வருது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நாட் பேட், டெவலப் ஆகுது. ஓரளவுக்கு கப்பல் தெரியுது, பின்னாடி மூஞ்சி தான் பெருசாக தெரியுது. இதுதான் எடுத்த ஃபஸ்ட்டு செல்ஃபி. ஆக்சுவலாக அந்த ஸ்டெப்ஸில் உட்காரலாமா? அங்கே தான் ஆக்சுவலாக இருந்து உட்காரதுக்கு இடம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ரெண்டுமே ஃபோக்கஸ் ஆகலை. என் மூஞ்சும் ஃபோக்கஸ் ஆகலை, இதுவும் ஃபோக்கஸ் ஆகலை. ஆனால் போன இதில் பேசுகிற மாதிரி கலர் ஆக்சுவலாக இது அடிச்சிக்கிறதுக்கு அந்த கலரு இன்னும் ஒயிட் வாஷ் ஆகுது ஆக்சுவலாக லைட்டாக. இது என்ன கான்செப்டே புரியல. ஆக்சுவலாக ஃபிலிம் இப்படி ரிவர்ஸில் இப்படி வந்துச்சு. அதனால் நான் கிட்டே ஒரு வேளை இப்படி தப்பாக மாற்றி போட்டேனா, ஏன்னா அந்த எல்லோ லைன் கரெக்டாக அலைன் பண்ணி வச்சு தான் போட்டேன். இப்படி வருது எப்படி வருது அப்படின்னு ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா கரெக்டாக தான் வருது. இந்த இன்னும் ஆக்சுவலாக கொஞ்சம் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இன்னும் ஃபுல்லாக டெவலப் ஆகி முடியல. ஸோ அதுதான் அந்த கப்பல் ஓரளவுக்கு தெரியுது. யாராவது பார்த்தா இதில் என் மூஞ்சி தான் தெரியுது அப்படிம்பாங்க. பட் நாட் பேட். ஆக்சுவலாக இந்த மாதிரிப்பட்ட ஃபோட்டோஸ் எடுக்கும்போது கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்துட்டு இது ஃபுல்லாக இந்த இடத்துல ஒயிட் ஆகிடுச்சு. எனக்கு ஆக்சுவலாக நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து இதில் வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு அதை பார்க்குறதுக்கு இதாக இருக்கும். ஓகே, சரி, இங்கேருந்து போகலாம். நான் இதை ஆல்பமில் வச்சிடுறேன். பப்ளிக்கில் இந்த மாதிரி விளாக் பண்ணுறதே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஆட்கள் சுற்றி நடந்து போயிட்டு இருக்குது. ஒரு மாதிரி ஒரு செல்ஃப் கான்ஷியஸ் ஆகுது. ஆக்சுவலாக அதை தான் வந்துட்டு கொஞ்சம் பிரேக் பண்ணணும். நான் ஃபோட்டோ எடுக்க வேண்டியது எடுத்துச்சு. பட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன் அந்த கேமராவில் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு. ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக அதை வந்துட்டு எப்படி ஃப்ரேம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியுது. ஆனால் ஆக்சுவலாக அந்த செல்ஃபி மோடில் வச்சு ஃபோட்டோ எடுத்தால் நான் நல்லா தெரியுறேன், பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் கம்ப்ளீட்டாக ப்ளர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அது கொஞ்சம் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுங்கிறது தெரியணும் அது. ஏன்னா அந்த சின்ன இதில் வச்சு பார்க்கும்போது அதை ஜட்ஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆக்சுவலாக, எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு. அது ஓரளவு ஃபோட்டோ எடுக்க தான் அது வரும்னு நினைக்கிறேன். 11 ஃபோட்டோ தானே எடுத்திருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 40-50 ஃபோட்டோ போட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ இதுதான் இன்றைக்கில் எடுத்த ஃபோட்டோ. இது டொபாக்கோ டாக்ஸில் இருக்குது. ஸோ இது இன்னொரு வியூ ஆக்சுவலாக. அது உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, முன்னாடி தெரியும் ஆக்சுவலாக அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஸோ அதனால் பக்கத்தில் எங்கே அந்த இறந்து போன அந்த 3 பேர் அவங்க யாருன்னே தெரியாமல் போயிடுச்சு இல்லை, அவங்கள பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை. அதுக்கு முன்னாடி நான் 2-3 வீடியோவில் பேசிட்டேன். பட் இருந்தாலும் அதுதான் அந்த இறந்து போன அந்த 3 பேர் அவங்க யாருன்னே தெரியாமல் போயிடுச்சு இல்லை, அவங்கள பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை. இன்றைக்கி வரைக்கும் இன்டர்நெட்டில் தேடினாலுமே அவங்கள பற்றின எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை. 3 பேர் இறந்துட்டாங்கன்னு மட்டும்தான் இருக்குது. ஆனால் அது யார் அவங்க இல்லை, யார் வேலைக்கு பார்க்குறாங்க, யார் என்னது, எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ரிமைண்டர். இந்த மாதிரி ஒரு 3 சிஸ்டர் ஷிப்போட ரெப்ளிகா இங்கே இருக்குங்கிறது. அண்ட் தென் இங்கே லண்டன்லேருந்து அது அங்கே இந்தியா வரைக்கும் அது வந்துருக்குது. ஆக்சுவலாக அதோட ஃபஸ்ட்டு ட்ராவல், என்னோடய ஃபஸ்ட்டு வெளிநாட்டு ட்ராவலுமே அது தானே. ஏன்னா அது வரைக்கும் இந்தியாவில் தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு நான் வெளிநாட்டு ட்ராவல் வரும்போது லண்டனுக்கு தான் வந்தது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு கப்பல் தான் இது. எவ்வளோ பெரிய ஒரு ஜேர்னி, எவ்வளோ பெரிய ஒரு ரூட்டு, போயிட்டு வர்றதுக்கே அவங்களுக்கு 1 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னா அதை நினச்சி பார்க்குறதுக்கே அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு தானே. இன்றைக்கி அதுதான் எண்ட் ஆஃப் த வீடியோ. இதை முடிச்சுட்டு நான் அடுத்தது எங்கே போய் வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறத நான் அடுத்தது சொல்கிறேன். அது வரைக்கும் பார்க்கலாம்.